charges Q1 is equal to 1.5 millicoulomb, Q2 is equal to 0.2 millicoulomb and Q3 is equal to minus 0.5 millicoulomb are placed at the points A, B and C respectively as shown in the figure. If R1 is equal to 1.2 meter and R2 is equal to 0.6 meter, calculate the magnitude of resultant force on Q2. So, இங்க தான் உங்க figure இருக்கு. It is in the point A, இதில் Q1 charge இருக்கு. In the point B, Q2 charge and C, Q3 charge. So, given பாருங்க Q1, Q2 ரெண்டுமே உங்களுக்கு positive charges. So, Q1, Q2 இந்த point A, B ல ரெண்டுமே positive charges. But Q3ல என்ன இருக்கு? Negative charges. Negative charge இருக்கு Q3ல. இப்போ question என்ன அப்படின்னாக்கா R1 கொடுத்துருக்காங்க. R1னா distance between the point A and B it is R1 and R2 distance between the point B and C it is R2. Okay, 1.2 meter, 0.6 meter. Calculate the magnitude of resultant force on Q2. So Q2 மேலே ஆக்ட் ஆகிற resultant force என்ன? ஸோ என்ன ஆகும்? Q2 மேலே Q3 ஓட ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், Q1 ஓட ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், the total force acting on Q2 என்ன? Okay, total force acting on Q2. Acting on the charge Q2 at the point B. இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டயக்ராமில் பாயிண்ட் A, பாயிண்ட் B, பாயிண்ட் C. பாயிண்ட் Aல சார்ஜ் Q1 பாசிட்டிவ் சார்ஜ், பாயிண்ட் Bல Q2 அதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், பாயிண்ட் Cல Q3 அது நெகட்டிவ் சார்ஜ். R1, R2ங்கிறது டிஸ்டன்சஸ். R1 distance between the charge Q1 and Q2. R2ங்கிறது distance between the charge Q2 and Q3. The resultant force acting on Q2 கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? Force acting on charge Q2 due to the charge Q1 at point A. ஸோ அந்த ஃபோர்ஸ் நமக்கு எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா F1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே F1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா 1/4 pi epsilon naught as per Coulomb's law. 1/4 pi epsilon naught into Q1 Q2 by R square. Q1 Q2 divided by R square பதிலாக நான் R1 square எழுதுகிறேன். பிகாஸ் R1ங்கிறது distance between the Q1 and Q2. ஸோ இப்போ நான் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். 1/4 pi epsilon naught அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா 9 into 10 power 9. Q1 வேல்யூ என்னது? 1.5 into 10 power minus 3 into 0.2 into 10 power minus 3 divided by R1ங்கிறது what is the value of R1? 1.2 கொடுத்துருக்காங்க. அப்போ 1.2 the whole square. இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னென்னா 1.875 into 10 power 3 Newton. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் சார்ஜ் Q2 டியூ டு த சார்ஜ் Q3 அட் பாயிண்ட் C. Q3ல இருக்கிறது நமக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அந்த ஃபோர்ஸ் நமக்கு எந்த டைரக்ஷனில் இருக்கும்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இதுக்கு நேராக நான் F2ன்னு எழுதிக்கிறேன். ஸோ அந்த F2 என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ F2 is equal to 1/4 pi epsilon naught into இப்போ Q2 Q3 divided by R2 square 9 into 10 power 9. இது வந்து 1/4 pi epsilon நாட்டுக்கு. Q2ங்கிறது என்னது? 0.2 millicoulomb. 0.2 into 10 power minus 3 into 0.5 minus 0.5 millicoulomb. அதனால் 0.5 மில்லிக்கு 10 power minus 3 divided by R2 வேல்யூ என்னன்னா 0.6. ஸோ 0.6 the whole square. 0.6 the whole square. ஸோ இப்போ F2ஓட வேல்யூ என்ன அப்படின்னா இது சால்வ் பண்ணால் கிடைக்கிறது 2.5 into 10 power 3 Newton. நமக்கு கேட்டிருக்கிறது டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ் Q2. ஓகே, இங்கே F2 இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஹரிசாண்டலில் இருக்குது. F1 ஹரிசாண்டலில் இருக்குது, F2 வெர்டிக்கலில் இருக்குது. ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நமக்கு எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னாக்கா இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? F dash அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த F டேஷுங்கிறது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னாக்கா வித் த ஹெல்ப் ஆஃப் parallelogram law of vector addition.
that is square root of formula என்ன f1 square plus f2 square plus 2f1 f2 cos theta. cos thetaக்கு பதிலாக என்ன போகணும் 90 degree. ஓகே, angle between f1 and f2 90 degree. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். f1 f2 அதுக்கு பதிலாக நம்ம வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் f1 வேல்யூ 1.875 into 10 power 3 the whole square plus f2 value 2.5 into 10 power 3 the whole square. Third term 2f1 f2 cos 90 0. ஸோ இந்த ஹோல் டேர்மே நமக்கு 0 ஆகிடும். அட் லாஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 3125. அப்படி இல்லைன்னா இதை எப்படி எழுதிக்கலாம் 3.125 into 10 power 3 Newton. ஸோ இதுதான் என்னென்னா the total force, the resultant force acting on the charge Q2 due to charge Q1 and Q3. Thank you.